विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய சாதனா பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய சோபான பஞ்சகத்தினுடைய 5வது ஸ்லோகம். இதில் மொத்தம் 5 ஸ்லோகங்கள். ஏற்கனவே நம்ம 4 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் 5வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், பத விசாரம் என்ன, இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய 8 படிகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இதுவரை நாம 4 ஸ்லோகங்கள் மூலமா 32 படிகளை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்துல 8 படிகளை சேர்த்து மொத்தம் 40 படிகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம முழுமையா தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நாம பார்த்த ஸ்லோகங்களை ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்துடலாம். பாருங்க, முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 1. பாருங்க, முதல் ஸ்லோகம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகஹ பரிதூயதாம் பவசுகே தோஷோனு சந்தீயதாம் ஆத்மேச்சா விவசீயதாம் நிஜகிருகாத் தூர்ணம் வினிர்கம்யதாம் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தின் மூலமா ஒரு 8 படிகளை தெரிஞ்சிட்டோம். அது என்னென்ன அப்படின்னாக்கா, வேதோ நித்தியமதீயதாம், இந்த வேத சாஸ்திரம் எப்பொழுதும் படிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முதல் படி. 2வது படி, ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம், அந்த வேதத்திலும் சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ள செயல்களை நன்னா பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது 2வது படி. 3வது படி என்னன்னாக்கா, தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி, அதாவது நீ செய்யும் செயலே கர்மாவே இறை வழிபாடாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது 3வது. காம்யே மதிஸ்த்யஜ்யதாம், 4வது படி என்னன்னாக்கா, இந்த ஆசையின் தூண்டுதலிலிருந்து மனதை விலக்க வேண்டும். பாபௌகா பரிதூயதாம், இந்த பாவ கூட்டங்களிலிருந்து மனதை விலக்க வேண்டும். அடுத்தது, பவசுகே தோஷோடு சந்தீயதாம், இந்த உலகத்தில் உள்ள குற்றங்களை குறைகளை அவ்வப்பொழுது கண்டறிந்து அதிலிருந்து மனதை நீக்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்தது, ஆத்மேச்சா விவசீயதாம், 7வது படி, ஆத்மாவை அடைவதற்கான இச்சையை முயற்சிக்க வேண்டும். அடுத்தது 8வது படி, நிஜகிருகாது தூர்ணம் வினிர்கம்யதாம், இந்த ஆத்ம இச்சையை அடையும் பொருட்டு தன்னை சத்சங்கத்தில் ஈடுபடுத்திக்கணும், மேலும் துத்சங்கத்திலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த முதல் ஸ்லோகம் மூலமா அழகா நமக்கு 8 படிகளை காண்பிச்சு கொடுத்திருந்தார். அதை தொடர்ந்து 2வது ஸ்லோகம். அந்த 2வது ஸ்லோகம் மூலமா அடுத்த 8 படிகள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்திருந்தார். 2வது ஸ்லோகம் பாருங்க. சங்கஹா சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்தியாதிஹி பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்தியஜ்யதாம் சத்வித்வானு உபசர்ப்பியதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மேகாட்சரமர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம் அப்படிங்கிறது 2வது ஸ்லோகம். இதுல ஒரு 8 படி, 2வது 8 படிகளை காண்பிச்சு கொடுக்குற. என்ன அப்படின்னாக்கா, அதாவது சங்கஹா சத்சு விதீயதாம், இந்த சான்றோர்களுடைய நட்பை நாம் நாட வேண்டும். அடுத்தது, பகவதோ பக்திர் திருடாதீயதாம், இந்த இறைவன் மீது திடமான உறுதியான பக்தி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதா காண்பிச்சு கொடுக்கிறார். சாந்திஹி பரிச்சீயதாம், என்ன அர்த்தம்? சாந்தியாதிஹி பரிச்சீயதாம், இந்த மன அமைதி முதலான முதன்மையான சாதனைகளை அடைய வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்தது,
திருடதரம் கர்மாஷு சந்தியஜதாம். திருடதரம் அதாவது உறுதியுடன் கடமைகளை, நம்ம கர்மத்தை படிப்படியாக என்ன பண்ணோம், விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறார். மேலும் சத்வித்வானு உபசர்ப்பியதாம். என்ன அர்த்தம்னாக்கா, முறையாக வேதம் கற்ற பரமனிட்டனான குருவை நாடி அடைய வேண்டும் அப்படிங்கிறார் 13வது படியில. அடுத்தது 14வது படி, பிரதிதினம் தத்பாதுகா சேவியதாம். அப்படி முறையாக அடைந்த குருவினுடைய பாதத்தை நன்றாக நமஸ்கரித்து வணங்க வேண்டும். தென் பிரம்மைகாட்சரம் அர்த்தியதாம். அந்த பிரம்ம தத்துவத்தை குருவிடம் யாச்சகமாக கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். சரியா? ஒரு நிமிஷம். பாருங்கம்மா, அடுத்தது இந்த பிரம்ம தத்துவத்தை குருவிடம் யாச்சகமாக கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்றான். அடுத்தது ஸ்ருதிஷிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த வேதத்தின் முதன்மையான மகா வாக்கியத்தின் அர்த்தத்தை குருவிடம் உபதேசமாக கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படியாக 2வது 8 படிகளை 2வது ஸ்லோகம் மூலமா அழகா நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். அடுத்து 3வது ஸ்லோகம். அந்த 3வது ஸ்லோகத்தின் மூலமாக அடுத்த 3 படிகள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். பாருங்க. வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம் சுதிசிரஹ பக்ஷசமாஸ்ரீயதாம் துஸ்தர்காத்சு விரம்யதாம் ஸ்ருதிமதஹ தர்க்கோனு சந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அகரஹர் கர்வஹ பரித்யஜ்யதாம் தேகேகம் அதிருஜ்யதாம் புதஜனைஹி வாத பரித்யஜ்யதாம் அப்படிங்கிறது 3வது ஸ்லோகம். இதன் மூலமா அடுத்த 3வது 8 படிகளை காண்பிச்சு கொடுக்கிற என்ன பாருங்கோ. வாக்கியார்த்தஸ்ய விசாரியதாம். இந்த மகா வாக்கியம் சொன்னோம் இல்லையா, அந்த 4 மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தையும் குருமுகமாக விசாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்ருதிஷிரஹா பக்ஷஹா சமாஸ்ரீயதாம். என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, ஸ்ருதினா வேதம். இந்த வேதத்தின் தலையாய கருத்தினை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது துஸ்தர்காத்சு விரம்யதாம். இந்த வேதத்தில் சொன்ன கருத்தை பற்றி தேவையில்லாமல் மற்றவர்களிடத்துல இந்த வீண் தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத விரோதமான கருத்துக்களை ஏத்துக்க கூடாதுன்னு அர்த்தம். அடுத்தது ஸ்ருதிமதஹா தர்க்கோ அனுசந்தீயதாம். மேலும் இந்த வேதத்திற்கு ஒத்து வரும் தர்க்கத்தை, அந்த கருத்தை மாத்திரம் தான் அப்படியே ஏத்துக்கணும். வேதம் என்ன சொல்றதோ அதைத்தான் கேட்கணுமே தவிர அதற்கு தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம். மேலும் இந்த பரம்பொருள் இருக்கு இல்லையா, பிரம்மம், இந்த பரபிரம்மம் நான் என்று தியானிக்க வேண்டும். அகரகர் கர்வ பரித்யஜதாம். இந்த ஒவ்வொரு நாளும் அகங்காரத்தை மெல்ல மெல்ல நீக்கின்றே வரணுங்கிற. மேலும் தேகேகம் மதிஸ்திருஜதாம். பாருங்கோ, உடல் நான் என்ற எண்ணத்தை நீக்க வேண்டும். புதஜனைஹி வாத பரித்யஜதாம். இந்த புதஜனகான யாரு? ஞானிகள், பண்டிதர்கள். அவரிடத்துல தேவையில்லாத வாதத்தை செய்யறத விட்டுட வேண்டும் அப்படிங்கிறதாக காண்பிச்சு நமக்கு 3வது 8 படிகள் இந்த 3வது ஸ்லோகம் மூலமா அழகா காண்பிச்சு கொடுத்தார். அடுத்தது 4வது ஸ்லோகம். அதனுடைய 8 படிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம இன்றைய தினத்திற்கான 5வது ஸ்லோகத்துக்குள்ள நாம பிரவேசிக்கலாம். சரியா? பாருங்க. 4வது ஸ்லோகம் என்ன பாருங்க. க்ஷுப்தாதிஸ்ச சிகித்ஸ்யதாம் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம் ஸ்வாத்வன்னம் நது யாஜ்யதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் சீதோஷ்ணாதி
விஷஹ்யதாம் நது விருதா வாக்கியம் சமுச்சாரியதாம் ஔதாசீன்யம் அபீத்ஸ்யதாம் ஜனகிருபா நைஷ்டுர்மிய உத்ஸ்ருஜ்யதாம். இதன் மூலமா அடுத்த 8 படிகளை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, க்ஷுத்யாதிஷ்ச சிகித்ஸ்யதாம், இந்த பசி பிணிக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். தென் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம், ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்த உணவை மருந்தாக சாப்பிட வேண்டும், இந்த பசி நோய்க்கு மருந்தாக. அடுத்தது ஸ்வாத்வன்னம் நது யாச்சதாம், ருசியான உணவை தேடி யாசிக்க கூடாது. விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதாம், இந்த விதிவசத்தால எது கிடைத்ததோ அதுல திருப்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற. தென் சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம், இந்த சீத உஷ்ணம்னாக்கா குளிர் வெப்பம் முதலிய இருமைகளை சகித்து பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. நதுவிருத்தா வாக்கியம் சமுச்சாரியதா, இந்த பயனற்ற பேச்சுகளை பேசுவதை விட்டுவிட வேண்டும். அடுத்தது ஔதாசீன்யம் அபிப்ஸ்யதாம், இந்த நடுநிலையில தவறாமல் எப்போ நிற்கணுங்கிறார். கடைசியா ஜனகிருபா நைஷ்டுர்ய முத்ஸ்ருஜ்யதாம், இந்த வெளி மக்களின் அன்புக்கு அடிமையாகவும் அல்ல வெறுப்பினால துவேஷத்துடன் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த 4வது ஸ்லோகம் மூலமா 4வது 8 படிகளை அழகா நமக்கு காண்பிச்சு கொடுத்திருந்தார். அதை தொடர்ந்து நாம கடைசி ஸ்லோகமாக இருக்கக்கூடிய சாதனா பஞ்சகத்தினுடைய 5வது ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தின் மூலமா கடைசி 5 படிகள் என்னென்ன அப்படிங்கிறத காண்பிச்சு கடைசியா கன்க்ளூஷன் பண்ண போறார். பாருங்க. ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதசமாதீயதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம் ஜகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம் பிராக்கர்ம பிரவிலாப்யதாம் சிதிபலான் அப்யுத்தரைஹி ஸ்ருஷ்யதாம் பிராரப்தம் விக புஜ்யதாம் அத பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம். ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதசமாதீயதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம் ஜகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம் பிராக்கர்ம பிரவிலாப்யதாம் சிதிபலான் நாப்யுத்தரைஹி ஸ்ருஷ்யதாம் பிராரப்தம் த்விக புஜ்யதாம் அத பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம். என்ன பதச்சேதம் பாருங்க. ஏகாந்தே சுகம் ஆஸ்யதாம் பரதரே சேதः சமாதீயதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம் ஜகத் இதம் தத்பாதிதம் திருஷ்யதாம் பிராக்கர்ம பிரவிலாப்யதாம் சிதிபலம் ஆப்யுத்தரைஹி ஹி ஸ்ருஷ்யதாம் பிராரப்தம் து இக புஜ்யதாம் பரபிரம்மா ஆத்மா ஸ்தீயதாம் அப்படிங்கிறது பதச்சேதம். இப்போ இதனுடைய பத விசாரம் என்ன, இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சொல்லப்பட்ட 8 படிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்றார்? ஏகாந்தே சுகமாஸ்யதாம், அதாவது தனிமையிலிருந்து சுகமாக வாழ பழகு அப்படிங்கிறார். தனிமையிலிருந்து சுகமாக பழக வேண்டுமா. ஏகாந்தே சுகமாஸ்யதாம், ஏகாந்தேனா தனிமையில், சுகம் இன்பம், ஆஸ்யதாம் நாம பழக வேண்டும் அப்படிங்கிறது 33வது படி தொடர் வரிசையில. அடுத்தது பரதரே சேதா சமாதீயதாம், இந்த பரம்பொருள், பரதரேனா பரம்பொருள் இடத்துல, சேதா மனதை, சமாதீயதாம் பொருத்த வேண்டும், அதாவது பரம்பொருளிடம் மேன்மையான பரமாத்மாவிடம் மனதை பொருத்த வேண்டும் அப்படிங்கிறதாக காண்பிச்சு 34வது படி. பூர்ணாத்மா சுசமீக்ஷ்யதாம், பூர்ணாத்மா அப்படின்னா நிறைவான ஆத்மஸ்வரூபமாக, சு நன்று,
சமீக்ஷீயதாம் தியானிக்க வேண்டும். அதாவது தன்னை நிறைவான இல்லையா மேலா குறைவற்ற அப்படிங்கிற ஒரு நிலையோட அந்த ஆத்மஸ்வரூபமாக தியானிக்க வேண்டும். தன்னை நிறைவான ஆத்மஸ்வரூபமா தியானிக்கணுமா, மேலான குறையற்ற ஒரு நிலையோடு அதை பண்ணணும். இது 35வது படி. 36 பாருங்க. ஜெகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம். ஜெகதிதம், ஜெகத்னா உலகம், இதம் என்றே தத்பாதிதம் இல்லையா வெறும் தோற்றம் பொய், திருஷ்யதாம் பார்க்கப்பட வேண்டும். இந்த உலகம் வெறும் தோற்றம் பொய்யானது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், பார்க்க வேண்டும். இது 36வது படி. 37 பாருங்கோ. பிராக்கர்ம பிரவிலாப்பியதாம். என்ன அர்த்தம்னாக்கா, முன்னாடி செய்த கர்ம பலன் அப்படிங்கிறது பிரவிலாப்பியதாம் நீக்கிவிடும். இவ்வாறு நம்ம பார்க்கறதுனால முன்ன செய்த கர்ம பலன்கள் ஞானிகளுக்கு நீங்கிவிடும் அப்படிங்கிற. பிராக்கர்ம பிரவிலாப்பியதாம் அப்படின்னு பார்க்கறதுனால முன் செய்த கர்ம பலன்கள் ஞானிகளுக்கு நீங்கிவிடும் அப்படிங்கிற. அடுத்தது சிதிபலான் ஆப்யுக்தரைஹி சிருஷ்யதாம். என்ன அர்த்தம்னாக்கா, இந்த ஞான பலத்தால இந்த ஞானத்திற்கு முன்னும் பின்னும் செய்த கர்ம பலனான ஞானிகள் பாதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற. ஞானம்னா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அதனால இந்த ஞான பலத்தால இந்த ஞானத்திற்கு முன்னும் பின்னும் செய்த கர்ம பலனால ஞானிகள் பாதிக்கப்படுறது இல்ல. அவளுக்கு எந்த பாதிப்பை ஏற்பட, தத்துவம் என்னன்றது தெரிஞ்சுட்டாலே ஞானி தானே. பிராரப்தம் திக புஜ்யதாம். அப்போ என்ன ஆகும், பிராரப்தம்னா நிகழ்வினை, நிகழ்வுல பண்ணக்கூடிய கர்மா, பிராரப்த கர்மா கண்டிப்பாக இங்கே புஜ்யதாம் அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற. இந்த பிராரப்த கர்மத்தை கண்டிப்பாக இங்கு அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் அப்படி. 39வது படி. 40வது படி என்ன காண்பிக்கிறார் பாருங்க. பரபிரம்மாத்மனா ஸ்வதீயதாம். இந்த பரமாத்மா தன்னை நிலைநிறுத்த வேண்டும், பரமாத்மா சுரூபத்தை தன்னை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறார். இப்படியாக இந்த ஸ்லோகம் மூலமா ஒரு 8 படிகள், மொத்தம் 40 படிகள். இன்றைய தினம் நம்ம பார்த்தது 5வது சோபான பஞ்சகம் அப்படிங்கிற. பஞ்சகம்னா 5 ஸ்லோகங்கள். 5வது ஸ்லோகத்துல இப்படி ஒரு 8 விஷயங்களை காண்பிக்கிறார். ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதசமாதீயதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் ஜெகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம் பிராக்கர்ம பிரவிலாப்பியதாம் சிதிபலான் நாப்யுத்தரைஹி சிருஷ்யதாம் பிராரப்தம் திக புஜ்யதாம் அத பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம். என்ன சொல்ற, தனிமையில இருந்து சுகமாக பழக வேண்டும், பரம்பொருளிடத்துல மனதை பொருத்த வேண்டும், தன்னை நிறைவான ஆத்மஸ்வரூபமாக தியானிக்க வேண்டும், உலகம் வெறும் தோற்றம் என பார்க்கப்பட வேண்டும். அப்படி பார்க்கறதுனால முன் செய்த கர்ம பலன்கள் ஞானிகளுக்கு நீங்கிவிடும். அந்த ஞான பலத்தால ஞானத்திற்கு முன்னும் பின்னும் செய்த கர்ம பலனான ஞானிகள் பாதிக்கப்படுறது கிடையாது. பிராரப்த கர்மத்தை கண்டிப்பாக இங்கு அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். பரமாத்மா ஸ்வரூபத்தை தன்னை நிலைநிறுத்த வேண்டும். இப்படியாக இந்த கடைசி ஸ்லோகத்தின் மூலமாக 8 படிகளை நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படி இந்த மனம் இந்த புலன்களுடன் கூடிய உடலை அடக்கி எதிலும் ஆசை இல்லாமல் தனியான இடத்தில் அமர்ந்து ஆத்மாவை இடைவிடாது பரமாத்மாவை இணைப்பவன் யாருனாக்கா யோகி அப்படிங்கிறத பகவத்கீதை நிறைய தடவை சொல்லியிருக்கு. யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதா ஏகாகி யத சித்தாத்மா நிராக்ஷீர பரிகிரகான்னு பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல பகவான் அழகா சொல்லி கொடுக்கிறார். இந்த மனமானது புலனடக்கத்துடன் கூடிய உடலை அடக்கி எதிலும் ஆசை இல்லாமல் தனியான இடத்தில் அமர்ந்து ஆத்மாவை இடைவிடாது பரமாத்மாவில் இணைப்பவனுக்கு தான் யாருன்னு பேரு, யோகின்னு பேரு இல்லையா. அப்போ அப்படி என்ன பண்ண முடியும், தன்னைத்தானே பரம்பொருளாக ஆத்மஸ்வரூபமாக தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய உட்கருத்து. அதனால என்ன ஆகுது, தனிமையில இனிமை காண முடியும்
இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படிங்கிற விஷயத்துல இந்த பகவத்கீதை அப்படிங்கிற விஷயத்த என்ன நமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி இதுதான் பிரதானம். ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா பகவத்கீதை. அதுல காண்பிச்சு இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், 40 படிகளை நமக்காக அழகா கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன சொல்றார் கடைசியா, இந்த பிரம்மேகாட்சரம் அர்த்தியதாம் ஸ்ருதிஷிரோ வாக்கியம் சமாகன்யதாம், இதுதான் அல்டிமேட். இந்த 40 படிகள்ல ஏகாட்சரமான ஓம்கார தத்துவத்தை புரிஞ்சுண்டு பரபிரம்மம் ஸ்வரூபத்தில் தன்னை நிலைநிறுத்தி ஆனந்தமாக இருக்கும் வழியை இந்த நூல் என்ன பண்றது, நமக்கு படிப்படியாக விளக்கி கொடுக்கிறது அப்படிங்கிறத இந்த புஸ்தகத்துல அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கா. ரொம்ப அற்புதமான புஸ்தகம். ஆதிசங்கர் எழுதிய சாதன பஞ்சகம் சொல்லக்கூடிய இந்த சோபான பஞ்சகத்துல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது ஆன்மீக வாழ்க்கையில மனிதன் கடைபிடிக்க வேண்டிய சாதனங்களை படிப்படியாக சொல்றதுனால இன்னும் சாதனா பஞ்சகம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. இது ஆதிசங்கரால இயற்றப்பட்ட ஒரு அற்புதமான நூல். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் 4 வரிகளாக மொத்தம் 5 ஸ்லோகங்கள் இல்லையா, 20 வரிகளை கொண்டு ஒரு ஸ்லோகத்திற்கு 8 படிகள் வீதம் மொத்தம் 40 படிகளை இந்த ஸ்லோகமானது காண்பிச்சு கொடுக்கிறது. இதுல நாம ஆரம்பத்திலே தெரிஞ்சது என்ன, ஒரு நூலை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த அனுபந்த சதுஷ்டயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விஷயம், அதிகாரி, சம்பந்தா, பிரயோஜனம், இந்த 4 நல்லா தெரிஞ்சுட்டு இந்த அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மனிதர்கள், புத்தி உள்ள மனிதர்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு இதுல சொல்லப்பட்ட இந்த கிரந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரமாணங்கள் என்னென்ன இல்லையா, வேதபூர்வமா சொல்லப்பட்டது என்னென்ன, இந்த வேதாந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நாம இந்த சாதனா பஞ்சகம் சொல்லக்கூடிய கிரந்தத்தின் மூலமா அற்புதமா நாம தெரிஞ்சுட்டோம். இது ஒரு 5 வகுப்பு தான். ஆனா இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயம். அதனால அந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப இது ரெக்கார்டிங்ஸா நமக்கு அவைலபிளா இருக்க போறது. நம்ம இந்த பாலவேத பாடசாலை இந்த யூடியூப் சேனல்ல இந்த சாதனா பஞ்சகம் அப்படிங்கிற கிரந்தமானது ஒரு 6 வகுப்புகளாக நம்ம நடத்தப்பட்டோம். அதில் நிறைய விஷயம் சொன்னோம். அதை நிறைய பேர் நோட் பண்ணிட்டா. நம்ம சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சுவாமி இதை ஸ்லோகம் மூலமா கொடுத்துட்டார். எப்பவுமே பத்தியம் மூலமா நமக்கு இருக்குனாக்கா அந்த ஸ்லோகத்தை நம்ம நன்னா படிச்சுட்டோம்னாக்கா லைஃப் லாங் நமக்கு அது மறக்காம இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது விஷயம். ஸோ இன்றைய தினத்தோட நமக்கு இந்த சாதனா பஞ்சகம்னு சொல்லக்கூடிய சோபான பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தமானது முடிகிறது. அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை நிலைந்து ஆரம்பிச்சு நாம இந்த ஆதிசங்கரர் அவருடைய கிருதிகளை தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த குரூப் ஆரம்பிச்சனுடைய உத்தேசமே அதுதான். ஆதிசங்கரால இயற்றப்பட்ட ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு. எல்லா ஸ்தோத்திரமே ஒரு வேதாந்த விசாரத்தை உள்ளடக்கின ஒரு கிரந்தமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ரீதியில நாம அவர் எழுதிய விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிருதி இருக்கு. அந்த ஸ்தோத்திர பாடத்தை தான் நாம வரக்கூடிய வியாழன் சனிதோறும் நாம அதை வாசிக்க போறோம். அதனால இந்த ஸ்லோகத்துல இதுல வரக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நாமளும் தெரிஞ்சுட்டு அதன் மூலமா பயனடையணும். மேலும் சொல்லுவா, இதை நாம மட்டும் பயனடைஞ்சா போராது, நம்ம 4 பேருக்கு இந்த விஷயத்த சொல்லி அவாலும் இதை தெரிஞ்சுட்டு கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம தான் உண்டு பண்ணிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நைபருக்கும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி அவாலும் இந்த அற்புதமான கிரந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதாக பிரார்த்திச்சுண்டு, ஸோ வாய்ப்பு கொடுத்த நம்ம பாலகிருஷ்ண மாமாவுக்கு மறுபடியும் என்னுடைய கிருதஜ்ஞதை தெரிஞ்சுட்டு விடைபெறு. தன்யவாதா தாசன்.